குறையும் தெரியாம வளர்த்துட்ட என் தங்கச்சியே ஒரு நல்ல இடத்துல வாழ வைக்கணுங்கிறதுதான் என் ஆசை. கேட்கணுமா? கூடவே நான் இருக்கேனே. உங்க மனசு போலவே ரொம்ப நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. ஐயா குடும்பத்துக்கு வந்தவங்க அழுததா சரித்திரமே கிடையாதுங்க. அப்பாவும் பிள்ளையும் உருவத்துலதான் ரெண்டு, மனசுல ஒண்ணுங்க. ஆமாங்க, அவ்வளவு பொருத்தம். கேட்கணுமா? கூடவே நான் இருக்கேனே. மாப்பிள்ள வரலையா? அம்மாவுக்கு உடம்பு சௌரியம் இல்ல, கூடவே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பியோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன், நீங்க பாருங்களேன். படத்தை பார்த்தா பிள்ளைய பார்க்க வேண்டியது இல்ல, படிச்சவன் நல்ல பழக்கம் உள்ளவன். கேட்கணுமா? கூடவே நான் இருக்கேனே. அப்போ சம்மதம் தானே? சம்மதம். வாங்க சாப்பிட போலாம். ராணி, மாப்பிள்ள போட்டோ பாருமா. என்ன சந்தோஷம் தானே? போங்கண்ணா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? என்ன அவசரம்? தங்கி இருந்து நடக்க இருக்கிற திருவிழாவை பார்த்துட்டு போலாமே. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்லாம இருக்கு, அதை பத்தி தான் யோசிக்கிறேன். என்னங்க சம்பந்தி ஏதோ சொல்றாரு, தங்கிட்டு தான் வாங்கல. அப்ப ஒண்ணு செய்ய, ஊருக்கு போய் விவரங்களை எடுத்து சொல்லி பையனை இங்க அனுப்பி வை. அப்படி ஏதாவதுன்னா உடனே எங்களுக்கு தண்ணி அனுப்பி. சரிங்க. கேட்கணுமா? நான் தான் கூடவே இருக்கேனே. ஏய் முனியா, அடுத்த தெருவில் இருக்க நம்ம மச்சு விட்ட இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வை. ஆகட்டீங்கம்மா. இந்தாப்பா காசை கூட. முனியா, வண்டியை நிறுத்துற. சீக்கிரம் காசை கூட, சீக்கிரம். முனியா, அங்க என்ன கூட்டமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க. அட சும்மா சொல்லப்பா. இல்லைங்க, அது தண்ணி 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 விக்கிறாங்க. உங்க ஊர்ல தண்ணிக்கு அவ்வளவு பஞ்சமா? ஐயா, தண்ணி தான் இது ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன குறைச்சலு? இது சாராயம் விக்கிறாங்க. சாராயமா? என்னடா பெரிய அநியாயமா இருக்கு. அம்மா, உங்க ஊர் தலைவர் இதெல்லாம் கட்டிக்கிறது இல்லையா? ஐயோ, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாருங்க. இவங்க யாரும் வெளியூருக்காரங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் என் மாதிரி ஆளுகளுக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஆமாங்க ஆமாங்க, இவங்களை எல்லாம் கழுபடத்துல ஏத்தணும், அப்பதான் கண்டியமாவது மிச்சப்படும். ஆமாங்க. ஆமா, இவன் யாரு? அவன் நம்ம நாச்சியார் வெட்டி நாகப்பங்க. ஓ, அவனா? முதல்ல ஆடு மாடு வச்சுக்கிட்டு தெரிஞ்சான். அவன் தாங்க அவனா. அந்த தொழில நஷ்டம் ஆயிடுச்சுன்னு இந்த தொழிலுக்கு வந்துட்டான். நல்ல தொழில்காரன். அதான் அவனை சுத்தி அவ்வளவு கூட்டமா இருக்கு. என்னங்க தொட்டு பேசிக்கிட்டு? எல்லாம் காரியமா தாண்டா. புரியுதா? புரியுடா? ஐயோ வேண்டாம், புரியுடா. 2 பாட்டில் யாருக்கும் தெரியாம 2 பாட்டில் சாராயம் வாங்கிட்டு வந்து. இது பெரிய முடாமலிக்கு போல இருக்கு. மாப்பிள, வேலையெல்லாம் செய்யறியா? செய்யறேன்னு செய்யறப்போ என்னமா இதெல்லாம்? வரும்போது அந்த டீ கடையில வாங்கிட்டு வந்தப்போ. சாப்பிடு சாப்பிடுறா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னமாமா? நாளைக்கு நம்ம தலைவர் தங்கச்சி ராணிக்கு பிறந்த நாள். ஏன் எல்லாரும் இப்படி வெளியே நிற்கிறீங்க? உள்ள போக வேண்டியது. ஐயோ, நம்ம எல்லாம் உள்ள போக கூடாது. வாங்க வாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சிறிய அன்பளிப்பை மறக்காம வாங்கிக்கணும். என்ன சொல்றான்? அடிச்சா பொழுதுவான்னு சொல்றான். அப்ப அடிக்க. உண்மையான ஊமைக்கு பலம் அதிகம் போல் இருக்கு. பண்ணையரையா, சொத்துக்காக ஊமையா நடிக்கிறான். இவனை கொஞ்சம் கவனிங்க. யாரா நீ? வாய் வராத நடிக்கிறியா? இந்த ஊர் சட்டத்திட்டம் தெரியுமில்ல, விஷம் கொடுத்து கொண்டுடுவேன். பேசல உரிச்சிருவேன். கிளவி உங்க இடத்துல யாரும் பேர இப்படி வாட. நல்லா பார்த்து சொல்லு. முதல்ல வந்தானே ஊமை, அவன் தான் என் பேர. மூக்கு முடியுமா இருக்கானே. மரியாதை வெளியில போட. அம்மா, நான் இதை என் வீட்டுல கொடுத்து வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. இருக்க முடியல பாப்பா. இனியும் வேணுமா? ஐயோ, அள்ள அள்ள குறையாத அமுத கலசமாச்சே உன்னோட. எது கேட்டாலும் நீ தருவியா? அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு தவுக்கு தோப்பு பக்கம் வருவியா? சரிங்க. மத்ததெல்லாம் அங்க பேசிக்குவோம். நான் வரட்டுமா? போக முடிந்தால் போகலாம். ஐயோ, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறீங்க. நான் வரட்டுமா? நான் வர்றேன். ஐயோ, கரெக்டா வந்துட்டியே. இப்பதான் வந்தியா? உங்களுக்காகவே வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காகவே. ரொம்ப நேரம் காத்திருந்தியா? ஓகே. இந்த பாரு தங்கச்சி, நான் சொன்ன மாதிரியே அவ்வளவு சொத்து அந்த ஊமைக்குத்தானா. கிழவிக்கு வயசாயிடுச்சு, சீக்கிரம் போய் சேர்ந்துரும். கல்யாணம் ஆன பிறகு ஊமைதானே தலையில தட்டி அணிவிச்சு விட்டு எல்லா சொத்தையும் ஓம்ப இருக்கே எழுதிடலாம். நம்ம ஊருக்காரங்க தப்பி தவிர அந்த ஊருக்கு வந்து நான் ஊமை இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அந்த ஊர் பண்ணையாரு எனக்கு விஷம் கொடுத்த கொண்டுடுவாரு. இந்த பாரு, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. கட்சி மாறுற மாதிரி டபக்குன்னு ஊமையான ஒரு மாப்பிளைய கட்டத்தான் நான் ஊமையா நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. யாரு என்ன கேட்டாலும் பதிலே பேசாத, நான் பேசிக்கிறேன். யாராவது இந்த புள்ள அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்காத. ஏன்னா ஊமைக்கு காது கேட்காது. பொண்ணு பாக்குறவங்க பாட சொல்லுவாங்களே. ஊமைய பாட சொல்றவன் மடையம்மா. ஒருவேளை பாட சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது ஊமை பாஷையில அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுறேன். ஐயோ, பையன் ஜிலு ஜிலுன்னு இருக்கான். குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும். அதுதான் தேட சொல்லி இருக்கேனே. சொல்லி இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, உட்காருமா. ஐயா யாரு? ஊமை பண்ணு வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களாம். ஆமா, இது என் தங்கச்சி, வாய் பேசாத ஊமை. கூட்டிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்க.
பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு பிடிக்கலாம் விட்டுறா. அடிக்கிறானே, பொண்ணு பிடிச்சது போட்டிருக்கு. என்ன அழகு, எந்த கலர், ஆண்டவன் போய் ஆடு கருப்பா இருந்தாலும் மூக்கு மொழியுமா அழகா இருக்காரு. கடவுள் இப்படி ஊமையாக்கிட்டாரு. இவ்வளவு அழகான பொண்ணை இவன் கட்டுறதா? எப்படியாவது நம்ம பக்கம் சாச்சிடணும். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏங்க ஊமை அது என்ன சொல்லி பாட போகுதுங்க? என்ன இருந்தாலும் சபையில பாடினா அது ஒரு மதிப்பு தானுங்களே. ஆமா, அது ரெண்டுக்கும் காது கேட்காது. பாட்டை யாரு கேட்கறது? நாம இருக்கிறோம்ல. பாடுதான். ரொம்ப புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறான் செவிட்டு பையன். பொம்பளைய பாத்துட்டான்ல, புரியாம தடுமாறுறான். பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷங்க. என்னையா சொல்றான்? கல்யாணம் தான் நடந்துருச்சே, சாவி கொத்த கொடுத்துட்டா குடும்பத்தை ஸ்டார்ட் பண்றேங்கிறான். கொடுக்க வேண்டியதானே? சொரண்டாகரா, சொல்லிட்டல்ல. இவ என்ன சொல்றா? சாவி கொத்த அவ வச்சுக்கணுமா? படி ஆச்சு, இப்பவே இப்படி இருக்காளே. சாவி கொடுக்கலன்னு கவலை, அதுதான் 100 பவுன் போட்டிருக்கேன். படுத்திருக்கும் போது அறுத்துடு. இவ இப்பவே இப்படி இருக்காளே. இவ என்ன சொல்றா? சாவி கொத்தி வீட்டை இருக்கணுமா? அடி ஆத்தி, இப்படி மாறி மாறி கேட்டா யார் கையில குடுக்கறது? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, நீதான் குடும்பத்தை நடத்தணும். இந்த சாவி கொடுக்காத. இவர்தான் உண்மையான பொய்யா முடியும். ரிப்போர்ட் கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் தான் உண்மையான பொய்யா மொழி. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாட்டி, நீ என்ன சொல்ற? இவன் தான் உண்மையான பேரன். நம்பி வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். கல்யாணம் பண்ணிட்டா உண்மையான பேரன் ஆயிடுவானா? இப்ப என்ன பண்றதுங்க? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இது எங்க ஊர் விஷயம். இதுல யாரு உண்மையான பேரன்னு தெரியல. பஞ்சாயத்து கூட்டி உண்மையான பேரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாதவனை நானே உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். நீங்க புறப்படலாம். நம்ம ஊர் சம்பிரதாயப்படி சாட்டையால் அடிச்சாதான் உண்மை மொழி வரும். வைத்தியரே, இவங்களை பிடிச்சு கட்டுங்க. அப்ப நான் போறேங்க. நீ தானே கூட்டிட்டு வந்த? இரு இரு, கரெக்டா சொன்னீங்க. நான் போறேங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாது. ஐயோ, அடிக்காதீங்க. இனிமே அடிச்சா நான் தாங்க மாட்டேன். பேசியாடா? பேசுவேன்டா. இத்தனை நாள் நான் ஊமையா இருந்தேன், இனிமே நல்லா பேசுவேன்.
வாய்கிலேயே பேசுவேன் 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 பேசிக்கிட்டே இருப்பேன். ஐயா, இவன் தான் எதுலயும் சமபங்கு வேணும்னு கேட்டான். இவனுக்கு 4 கொடுங்க. ஐயா, இவங்க 2 பேரையும் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். அவரோட என்னையும் போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டு போங்க. பாவி, நீங்க ஓமை இல்லையா? விஜயரே, இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்ல. ஏறப்படி சோறு கிடைக்கும்னு இவனுங்க சந்தோஷப்படுவானுங்க. பாட்டியோட நிலத்தெல்லாம் உழ வச்சு இவனுங்க முட்டிக்கால பேத்துருவோம். அவுத்து விடுங்க இவனுங்களை. அப்பதான் புத்தி. விளைஞ்ச முட்டிக்கு விளையாட்டம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா? எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இனிமே 1 கூட 1 நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். 1 கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு 3 கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. ஐயா, யாரு நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள், உள்ள ஏதோ 3 கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்த்தா 3 கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ஊர் பன்னாடு நாய்களுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது. ஆமா, கதைக்கு எழுது வந்தியா? ஆமா, அதுக்கு தான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவ கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடக்குன்னு இங்கிலீஷ் பேசுங்க. அப்படியே குறுக்காரி மறுக்காரி சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மெனி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க மாதிரி ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 years. இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு? அவன் பாடுறதா பாட்டு. சோறு குப்புற உழுந்தது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4.25. நாய்க்கு 4 காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர, மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8வது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. 6 வந்திருக்கிறா. தம்பி மாயாவி, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. அழுவாதுரா கண்ணு. யாருடா? என்ற நம்பி வந்துருக்கா, வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்கடா. ஏய், நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர, ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன, கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. டேய் கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பஞ்சத்த துக்கம் தாங்க முடியலக்கா. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு. அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா, நீ ஏன் ஒரு கருநாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான், நான் அடக்கி வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. ஆடங்க ஒக்கமக்க, அதுல டைசன்ங்கிற பரமசிவம். அது ஒரு பெரிய சோகதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாயே எட்டி ஓட்ட. எங்க அப்பா நானும் பண்ணிடாதீங்க. அவனை நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ற நம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க? இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி. அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள நாயே, இங்க இதுக்குள்ள வந்த? கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு. சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேக்க. அப்படி திரும்பு, அதான் தெக்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்னன்னு சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாதி எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு
கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான். இந்த பண்ணாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்துக்கு சோத்துட்டு ஓடி போறியா? நீ வாங்கண்ணே. அதுதான் நடக்காதுடி. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல். என்னங்க பண்ற? தூங்குறீங்க போல இருக்கு. இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிங்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? எதுக்குடா நீ வந்த? உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? வாங்காரன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரவால நினைச்சேன். டேய், யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். ஒன்றரை வாழை என்ற நாயே நக்காது. அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு. கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது. இனி முழுசா முடிச்சது என்ன மாதிரி பேசாது. அங்க என்னங்க நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். அது சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கு. எதுக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா. அதனால காத்தாட இங்க படுக்கலாம் பாய பட சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்காரது. அவன் ஆடினாத்தான். என்ற நம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத. போன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் திட்டாம ரெடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண் இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு யாருக்கு வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கால்றா. என்ன நீங்க இது போய் கோச்சிக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக சரி விடுமா கண்ணே. நீ பார்த்து சாமி இருக்கா. வேட்டைக்காரன் எந்த நேரம் நாயை தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே குட் நைட். குட் நைட் செல்லும் கொப்ப குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம். ஆனா நாய் தான். பார்த்து படே தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான். ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கிட்டா அதான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாளா. என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் இடறி கப்படு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மொசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சது இருக்க. தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு? விட்டுவனா துரத்தி பிடிச்சு சாவாடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர? அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணுமில்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல. 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. மாப்ள, உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேரே இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆடங்க ஒக்க மக்க. அதுவும் சரிதான். மாமனார் பேரை மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் இது என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க. இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்ள, முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள. மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கு ஆயிர போகுது. அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு. ஒய்ஃப் என்ன வாங்க வந்துட்டுங்க. பாருங்க, கொப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு. அன்னைக்கு நடந்து அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு மாப்ள பெத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? அட விட்டுருங்க மாப்ள, மாமனார் தானே. அட சும்மா இருங்க மச்சான், இன்னைக்கு 2ல ஐயோ அடிக்காதீங்க மாப்ள, என் உசுறு அதுக்கு எடுத்தா இருக்க. விட்டுருங்க மாப்ள. அட சும்மா இருங்க மச்சான். நானா எங்க அப்பா பாத்துறேன். நல்ல
வீட்டுல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்பிள விட்டுருங்க மாப்பிள மாப்பிள. ஐயோ இந்த 2 நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். கைய கால ஒடிக்க விட மாட்டேன். ஐயோ அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்பிள. அட விடுங்க மச்சான். மாப்பிள ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்பிள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல இவரை அடிச்சு கொள்ள விட மாட்டேன். மாப்பிள என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்பிள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பத்தி எரியுது மாப்பிள. அப்ப மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மச்சான். மாப்பிள இது என்ன கண்டீங்க? அந்த 16வது நாள் முடியிட்டு அப்புறம் பாருங்க நீங்க அந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்பிள. பாக்கலாம், நீ போடி. ஆள் வெட்டி சாடு புரியுது. எங்க வீட்டுல ஒரு தெண்டை சோத்து பிளாக் பிக் இருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு ஒன்று நீங்க தெரியுங்க? ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னு தான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்குதோ தெரியலையா மாமா? அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சிட்டீங்க டைசன் மாமா. எல்லாம் நான் தரவா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க. 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மாவனை இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான் உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதையோட கிளம்பிட்டீங்க? குருட்டு நாய் இது, கழுதி இல்லடா நாய். நான் நாயிட்டு தான் கேட்டேன். ஐயோ என்ன நம்பி நீ அதுக்குள்ள கைகளை போட்டா? போதுங்க. என்ன நம்பி நீ இப்படி சோறுண்டீங்க உடம்பு எனத்துக்கு ஆவறது? இந்த ஒரு கம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தறி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தேவையில்ல இஞ்சி தட்டி போட்டுருக்கிற. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா தேன்மொழிக்கா, மம்மி, சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளியே வாங்கலேண்டியா? அம்மா ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்டுற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கார வேறையா? 2.5 வா, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாடிச்சு எடுத்து டொப்பு 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 சுடு தள்ளுவாரு. போடா பிச்சைக்கார நாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க. போடா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்காரே? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணம் சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ உழ வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டரே. ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்துல மார்க்கம்பள்ளி காடு குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா? இல்லக்கா. இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா? இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், வாங்குற நம்ம சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க யாக்கும் போயாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்ல. அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? பிச்சைக்காரன் என்ன போயிடுச்சு? போக மாட்டேங்கிறானே. கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா? ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல.
அச்சில பார்த்தாலும் கிட்ட பார்த்தாலும் நான் தானா? ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடும் உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்லயே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்ப? அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா? 3 நாள் உட்கார்ந்து என் வீட்டு சொத்துக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசெல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ கட்டின புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. 4 நாள் திம்பானுங்களே இவனுங்க. இப்ப என்ன கிட்ட போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது. மனுஷன் செத்தா போயிடறான். வாக்கா. டேய், நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16ஆவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அடவா கண்ணு மணி தெரியாம வந்து இந்த இடம் இருக்கிறியா? இத்தனை நேரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சு நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு, நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி நாய பாத்துக்காம போட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன ஆயிடுது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏடி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும் போது விஸ்கு விஸ்கு எந்திரிச்சு தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூச்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கட்டு இருக்கிறா. இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போல தோணுது. சொல்றா. ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியரே, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தா அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்க. எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேலம் ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சுட்டு போகுது. அண்ணே, உங்க மச்சான். அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா?
அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன தேடி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாரமா இருக்கு. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா, உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும், நீங்க வந்த சோரி நாயை உங்க ஒப்பனை பார்க்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா, திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா. இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி